வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர். நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே எப்போ ஓப்பனுச்சுன்னா 25,400 ஓப்பன் ஆனிச்சு. அதாவது ஃபியூச்சர் பற்றி பேசுகிறேன், செப்டம்பர் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப சடனாக கீழே வந்துச்சு. இதில் பாருங்கள், இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஆர் வந்து ரொம்ப நேராவாக இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த 3 கோடி இருக்கிறதே தெரில பாருங்கள், அந்த அளவுக்கு நேராவாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அன்றைக்கி பயங்கரமாக வாலட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஃப்டி ஃபியூச்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது. ஸோ இது வந்து வைடாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து மார்க்கெட் இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி போகுது. நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பண்ணோம். இந்த முதல் கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் யூனிட் வந்து ட்ரேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒன்று வந்துச்சு இல்லையா, இதை வச்சு ஒரு ட்ரேட் பண்ணோம். இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்மளுடைய இஎம்ஐக்கு வந்து தான் இது ஆகிருக்கு. இங்கே கூட ஒரு ட்ரேட் போட்டிருக்கலாம், ஆனால் நம்ம வந்து அது உடனே ட்ரேட் பண்ணலை. இப்போ பார்ப்போம் நம்ம இந்த ட்ரேட் எங்கே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நம்மளுடைய இங்கே பார்ப்போம், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இது வந்து 25,300 கால் ஆப்ஷன். இதோடைய வால்யூம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். காலையில் வந்து அந்த வால்யூம் வந்து ஆரஞ்சு கலர் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கலர் சேஞ்சுக்காக வெயிட் பண்ணோம். கலர் சேஞ்ச் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் வந்துச்சு, இருந்தாலும் கான்ஃபிடென்ட் இல்லை, ஏன்னா இந்த விதத்தில் ஹை இருக்கிறதுனால. ரெண்டாவது கலர் சேஞ்சு இங்கே வந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் போட்டோம். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நான் போட்டது ஆல்மோஸ்ட் 130 ரேஞ்சில் தான் போட்டேன். ஆனால் அது ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 132 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இஎம்ஏ, நம்ம இஎம்ஏ கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே அன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடேவும் இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேட் பண்ணோம். சிம்லர் பேட்டர்ன் தான் இன்றைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் நல்லா சூட்டப் ஆனிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் இஎம்ஏ, ரொம்ப சிம்பிளான ட்ரேட் தான் அது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 வரைக்கும், 145 கூட போணுச்சுன்னு நினைக்கிறேன். 144 60 போணுச்சு. நான் 140க்கு வந்து அது வந்து இது வந்து கட் பண்ணும்போது 140க்கு வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து 145 போகலான்னு வச்சுருந்தேன். 140க்கு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 16,000 ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கடகடன்னு கீழே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இஎம்ஐ கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விவேப்பும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நோ ட்ரேட் ஜோன், நம்மளை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன். மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுடைய இஎம்எஸ் வந்து அந்த ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக காமிக்குதோ அப்போ நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது. இனிமேல் இந்த விவேப்பை கட் பண்ணி இந்த வந்து இஎம்எஸ் மேலே போகும்போது தான் நம்ம கலர் சேஞ்சை வச்சு ட்ரேட் எடுக்கணும். அதுக்கிடையில் மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா, இந்த லோவை கட் பண்ணால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய ஆர்டர்ஸ் காட்டுறேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணோம் இன்றைக்கி, ஒரே ஒரு ட்ரேடு. அதாவது கன்ஃபர்மேஷன் ட்ரேடுங்கிறதுனால நான் ஃபுல் குவான்டிட்டி எடுத்தேன். எப்போதுமே உங்களுக்கு தெரியும், நான் வந்து 500 எடுப்பேன், இல்லைனா 250 தான் எடுப்பேன். ஆனால் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேடு கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் குவான்டிட்டி எடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா 130-70 ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆனிச்சு. ஆக்சுவலாக நான் 132 நினச்சேன், இல்லை 130க்கே ஆயிடுச்சு, கிடச்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை போகும்போது 140க்கு ட்ரைலிங் ஷாப் போட்டிருந்தேன். அது 144 இருக்கும்போது அதுக்கு நான் 145 தான் எக்ஸிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து அது ட்ரிகர் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பொசிஷன் பார்த்திங்கன்னா தெரியும், 16,000 அதில் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பொசிஷன், நம்ம போன வாரம் எடுத்தது. இதெல்லாமே புட் ஆப்ஷன் செல்லிங்கோடது. ஸோ இந்த 16,000 இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இவ்வளோ தான் ட்ரேடு. இதுக்கு மேலே எதுவும் ட்ரேடு எடுக்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா பாருங்கள், இப்போ இந்த வால்யூம் வெயிட்டடு ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த ப்ளூ கலர் இங்கே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கட் பண்ணி போனால் தான் எடுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. இதோடைய சிபிஆர் வந்து ரொம்ப வைடாக இருக்குது.
ஸோ ப்ரீவியஸ் டே ஹை கட் பண்ணி தான் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு போயிடுச்சு, மேலே ஏறினுச்சு. ஸோ இப்போ சைட்வேஸில் இருக்குது. அன்லஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இங்கே கட் பண்ணி மேலே போனால் தான் இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் நம்ம வந்து அது போய் சஸ்டெயின் ஆனால் தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ காலையில் ஓப்பன் ஆனப்போ இந்த ரெட் கலர் இருக்குது, கிட்டத்தட்ட நல்ல வால்யூமு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர், அந்த க்ரீன் கலரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வால்யூம் அதிகமானால் தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா ட்ரேட் நம்ம எடுக்கிறத நிறுத்திடணும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏன்னா 2-3 தடவை நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணி காமிங்க அப்படின்னு. நான் அதனால் ஆக்சுவலாக நான் வந்து செல்லிங்கில் தான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், பையிங்கில் அவ்வளோ பண்ணுறதில்ல. ஆனால் பையில் எவ்வளவு குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து உதாரணம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ நேரத்தில் போட்டு எப்படி பண்ணியிருக்கோன்னு. இப்போ வந்து 9:19க்கு நம்ம பண்ணிவிட்டு 9:25 கிட்டத்தட்ட ஒரு 6 மினிட்ஸ் தான் அந்த ட்ரேடு நடந்துச்சு. டக்குன்னு நம்ம போட்டு வெளில வந்துட்டோம். இதை நம்ம டெலகிராம் சேனல்லாம் அப்டேட் பண்ண முடியாது. அப்படி அப்டேட் பண்ணோம்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது வேறு ஒரு ப்ரைஸ் காமிக்கும், நீங்கள் தப்பாக அதை என்ட்ரி எடுத்து இது மாதிரி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சொந்தமாக கற்றுக்குங்க. நான் என்னுடைய வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குங்க. யாராலும் ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலகிராமில் போடுங்க, நம்ம டெலகிராம் சேனலில். நம்ம வந்து மற்றவர்களுக்கும் அது ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.